10 ரூபா பாலாஜி, ஆத்த தாண்டினா பாலாஜி. ஏன் உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். ஏன்னா குறுக்க காவிரி ஆறு ஒண்ணுதான் ஓடுது. இந்த காவிரி ஆறு தாண்டினா கரூர் மாவட்டம். கரூர்ல யார் இருக்கிறா? 10 ரூபா பாலாஜி இருக்காரு. அவர் இந்த 10 ரூபாய்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பா இருக்கிறார். ஆகவே இங்கே மக்களுடைய குரல் திரு பாலாஜி அவர்களே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. என் மீது எகிறீங்க, தவறு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எப்பொழுது டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குனீங்களோ அப்பவே மக்களுக்கு தெரிஞ்சுட்டது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில 6000 கடை இருக்குது, 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வந்துகிட்டு இருந்தது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட காலம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? முடிவு கட்டுவீங்களா? இன்றைக்கு இவர் மட்டும் இல்ல, எல்லா துறையும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்ல. தமிழகத்தில் ஆட்சினா ஊழல் ஆட்சி. ஏற்கனவே இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் திமுக ஆட்சி, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழல் ஊற்றுக்க திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக. அப்படி ஊழல் விதைக்கின்ற அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமில்ல, எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமைன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போட கொத்தடிமை நாங்கல்ல. இதே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, அவசரம் சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சில மிசாஸ் சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த மிசாவில் திமுக கட்சி சேர்ந்த மூத்த தலைவர்கள் இந்த ஸ்டாலின் உட்பட பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அந்த அடைக்கப்பட்ட காட்சி திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வரும்போது ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசால சிறையில் இருப்பது போல காட்சிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டு வச்சிருக்கிறீங்க. நாங்க கூட்டு வச்ச என்ன தப்பு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா என்ன தவறு? இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தா என்ன தவறு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று மத்தியிலே மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, இப்போ மதவாத கட்சி. 2001ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது. அதுல கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட கட்சி தான் திமுக கட்சி. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பார்த்து அஞ்சுகிறது. இந்த கூட்டணி பார்த்து பயப்படுகிறார். அப்படி பயம் இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தை வராது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.